இப்பொழுது எங்கள் மதரசாவின் தலைமை பேராசிரியர் என்னுடைய அன்புக்குரிய அன்பு மாணவர் மௌலானா மௌலவியார் முகமது அய்யூப் தாவூத் அவர்கள் இப்பொழுது முன்னால் உரையாற்றுவார்கள். سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. قال الله تعالى في القرآن العظيم والقرآن العظيم بسم الله الرحمن الرحيم. لقد كان لكم في رسول الله أسوة حسنة. قال رسول الله صلى الله عليه وسلم إنما بعثت معلما. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. கணியத்துக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, இன்றைக்கு நம்முடைய உள்ளங்களை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு இஸ்திமாவுடன் நாம் கலந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், யார் உள்ளத்தை தூய்மைப்படுத்தினாரோ அவர் நிச்சயமாக வெற்றி பெற்று விட்டார். யார் உள்ள தூய்மையில் ஈடுபடவில்லையோ அவர் நஷ்டமடைந்து விட்டார் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், இன்னல் ஜஸதி முஹம்மதன் இதா ஸலஹ ஸலஹல் ஜஸது குல்லு இதா ஃபஸத ஃபஸதல் ஜஸது குல்லு. உள்ளத்தில் உடலிலே மனிதனுடைய உடலிலே ஒரு சதைத்துண்டு இருக்கின்றது. அது சரியாக ஆகிவிட்டால் உடல் முழுவதும் சரியாகிவிடும். அது வீணாகிவிட்டால் கெட்டுவிட்டால் உடல் முழுவதும் கெட்டுவிடும். அல்லாஹ்வின் கல்பு, அதுதான் கல்பு என்று சொல்லக்கூடிய இதயம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த கல்பை நாம் சுத்தப்படுத்துவது எப்படி என்றால், நம்முடைய பாபா போன்ற பெரியாருடைய சொர்பத்தில் நாம் இருந்து திக்கர்களை தொடர்ந்து ஓதுவதன் மூலமாக, திக்கர் மஸ்ஜித் கலந்து கொள்வதன் மூலமாக அல்லாஹ் தஆலா உள்ள சுத்தத்தை தந்து விடுகின்றார். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லும் போது, கூனு மஅ ஸாதிகீன், உண்மையாளர்களோடு இருங்கள் என்று சொல்லி காட்டுகின்றார். உண்மையாளராக இருப்பது என்ற ஒரு விஷயம், அவர்களோடு சேர்ந்திருப்பது என்பது இன்னொரு விஷயம். நாம் எப்போதுமே நல்லவர்களோடு சேர்ந்திருக்கும் போது நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். தீவிரங்களோடு சேர்ந்த போது தீய பழக்க வழக்கங்கள் தான் ஏற்படும். உதாரணத்துக்கு கடையிலே ஒரு திராட்சை பழம் வாங்கிக்கின்றோம். ஒரு பத்தாக ஒரு 1/2 கிலோ 1 கிலோ திராட்சை பழம் வாங்கிக்கின்றோம், அல்லது பலாப்பழம் வாங்கிக்கின்றோம். இது வாங்கிய பிறகு அந்த பலாப்பழத்தை நாம் அறுத்து சுதந்திரையாக பிரிக்கும் போது உள்ளுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக பல சுளைகள் இருக்கும். மேலே அந்த தோள்கள் நிறைய இருக்கும். அந்த தோள்களை எல்லாம் தூக்கி போட்டு விடுவோம். அந்த சுளைகளை மட்டும் நாம் சாப்பிடுவோம். சகோதரர்களை கொஞ்சம் சிரித்து பாருங்கள். எங்காவது ஒரு கடையில பல சுளையை தனியாக வைத்து விட்டு அதனுடைய அந்த தோல் மேலே இருக்கிற முள்முள்ளாக இருக்கிற தோல் எல்லாம் ஒரு எடை போட்டு இது 1 கிலோ விற்றா யாராவது வாங்குவார்களா? வாங்க மாட்டோம். ஆனால் அது சுவையுள்ள பலாத்தலையோடு சேர்ந்து இருக்கும் போது அதற்கும் சேர்த்து விலை கொடுக்கின்றோம். அது போன்ற அல்லாஹ் நல்லவர்களோடு சேர்ந்து இருக்கும் போது நம்மையும் தூய்மைப்படுத்துகின்றார். அதனால்தான் இது போன்ற மதிசை நாம் கலந்து கொள்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், எங்கள் காலத்துக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார் ரசூலுல்லாஹி பற்றி, நபிகள் நாயகத்திலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி என்று சொல்லி காட்டுகிறார். முன்மாதிரி என்றால் வணக்கத்திலே மட்டும் முன்மாதிரியா? இல்லை, நம்முடைய வாழ்க்கையினுடைய அனைத்து சந்தர்ப்பத்திலும் முன்மாதிரி. வியாபாரியாக இருந்தாலும் சரி, விவசாயியாக இருந்தாலும் சரி, வேற பல துறைகள் ஈடுபட்டிருந்தாலும் சரி, மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்குண்டான ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வாழ்ந்து காட்டிச் சென்றுள்ளார்கள். உலகத்திலே முஸ்லிம்களான நாம் நம்முடைய அதிகமானவர்கள் தெரிந்திருப்பது என்ன? ஒரு தீர்ந்தாரி என்று சொன்னார். ஒரு நல்ல முஸ்லிம் என்று சொன்னால் 5 நேரம் தொழுக வேண்டும், அவர் தாடி வைத்திருக்கிறோம், தொப்பி கொண்டிருக்க வேண்டும். இது மட்டுமே ஒரு அடையாளமாக வைத்திருக்கின்றோம். கண்டிப்பாக தாடி வைப்பது, தொப்பி போடுவது ஒரு நல்ல சுமத்தான விஷயம். ஆனால் இது மட்டுமே இஸ்லாமாக ஆகிவிடுமானால் நிச்சயமாக ஆகாது. பள்ளிவாசல்களுடைய 4 சோழர்களாக இஸ்லாம் முடிந்து போவது அல்ல. இஸ்லாம் என்பது நாம் பிறந்திருந்து மூத்தாக வரைக்கும் எந்த இடத்துல எங்கே இருந்தாலும் அங்கே ஒரு இஸ்லாமிய சட்டத்திட்டங்களை பின்பற்ற வேண்டும். அப்போதான் முழுமையான சுண்ணத்தாக, முழுமையான முஸ்லிம்களாக வாழ முடியும்.
ஸ்கூல்களில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தெரியும் 5 சப்ஜெக்டுகள் இருக்கும். நான் படிக்கும் போது இப்போ சில சப்ஜெக்டுகள் சேர்ந்திருக்கலாம். கணக்கு, ஆங்கிலம், தமிழ், அறிவியல், புவியியல் என்று 5-6 சப்ஜெக்டுகள் இருக்கும். ஒவ்வொன்றிலையும் குறைஞ்சபட்சம் ஒரு பாஸ் மார்க் எடுத்தால்தான் அவர் ஒரு கிளாஸ் வந்து அடுத்த கிளாஸுக்கு போக முடியும். ஒரு மாணவர் கணக்கு மட்டும் நன்றாக தெரிகின்றது, அதை 100க்கு 100 எடுக்கின்றார். அது நடத்திருக்கிற தமிழ் இங்கிலீஷ்ல 10 மார்க் 20 மார்க் இருக்கிறான்னு சொன்னால் அப்படி அடுத்த கிளாஸுக்கு போக மாட்டாங்க. அதுபோன்றுதான் இஸ்லாத்திலே முக்கியமாக இஸ்லாத்துடைய 5 கடமைகளின் உலமாக்கள் 5 பிரிவுகளாக பிரிந்திருக்கின்றார்கள். 5 வாழ்க்கையோட 5 சப்ஜெக்டாக நான் நினைக்க வேண்டும். அதில் முதலாவது பகுதி என்னவென்றால் அக்காயித் என்று சொல்லக்கூடிய கொள்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள். ஒரு உள்ளத்திலே அல்லாஹ்வை பற்றி, ரசூலை பற்றி, கியாமத் நாளை பற்றி, இது பற்றியெல்லாம் நம் உள்ளத்தில் என்ன ஈமான் கொண்டிருக்க வேண்டும். இது அகீதா. இதுதான் மார்க்கத்தில் வேறாக இருக்கக்கூடியது. இந்த அகீதா முதல் விஷயம். இரண்டாவது இபாதத் என்று சொல்லக்கூடிய வணக்க வழிபாடுகள் இஸ்லாத்தின் மிக முக்கியமான பகுதி. இதிலெல்லாம் நாம் வைக்கக்கூடிய நோன்பு, தொழுகை, ஜகாத், உம்ரா, ஹஜ்ஜுக்கு போகின்றோம், குர்பானி கொடுக்கின்றோம், இதெல்லாம் வந்து இபாதத்தில் சேரும். மூன்றாவது வகை மாஷராத் என்று சொல்லக்கூடிய குடும்பவியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். கணவன் மனை எப்படி வாழ்வது, தாய்களுக்கு எப்படி கட்டுப்பட்டு நடப்பது, ஒரு சகோதரர்களோடு எப்படி நடந்து கொள்வது என்ற குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மாஷராத் என்று சொல்லப்படும். நான்காவது முஆமலாத் என்று சொல்லக்கூடிய வணிகவியல், கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். நம்ம ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு தொழில் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறோம், ஒரு இடத்துல ஊழியராக பணிபுரிகின்றோம், சம்பளம் வாங்குகின்றோம், கடன் கொடுக்கின்றோம், கடன் வாங்குகின்றோம். இந்த பொருளாதார சம்பந்தப்பட்ட விஷயங்கள் முஆமலாத் என்று சொல்லப்படும். ஐந்தாவது அஹ்லாக் என்று சொல்லக்கூடிய பண்பியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். நாம் வாழக்கூடிய நாடு முஸ்லீம் அல்லாதவர்கள் அறிந்திருக்கக்கூடிய நாடு. நாம் சிறுபான்மையாக வாழ்கிறோம். ஒரு பக்கத்து வீட்டுக்காரர், பக்கத்து கடைக்காரர் பஸ்ஸில் ரயிலில் செல்லும் போது பக்கத்தில் இருக்கிறார்கள், மாற்று மாற்றலாக இருக்கிறார்கள். அவர்களோடு நாம் எப்படி பழக வேண்டும், நடந்து கொள்ள வேண்டும், நம்முடைய நட்புணத்தை எப்படி காட்ட வேண்டும், இது அஹ்லாக். 5 விஷயம் சேர்ந்ததான் முழு முஸ்லீமாக சொல்ல முடியும். நன்றாக நம்ப வேண்டியதை 9 சொல்கிறேன். ஒன்றாவது அக்காயித் என்று சொல்லக்கூடிய கொள்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள். இரண்டாவது இபாதத் என்று சொல்லக்கூடிய வணக்க வழிபாடுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். மூன்றாவது மாஷராத் என்று சொல்லக்கூடிய குடும்பவியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். நான்காவது முஆமலாத் என்று சொல்லக்கூடிய கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். ஐந்தாவது அஹ்லாக் என்று சொல்லக்கூடிய பண்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள். இந்த 5 எப்படி என்று சொன்னால், ஒரு டூவீலர் வாங்கியிருக்கிறோம், சைக்கிள் உதாரணம் வைத்துக் கொள்வோம். சைக்கிள் என்று சொன்னால் அதில் 200க்கும் மேற்பட்ட உதிரி பாகங்கள் இணைந்ததுதான் ஒரு சைக்கிளாக உருவாகின்றது. அதுல கேரியர் இருக்கும், அதுல ஹேண்ட்பால் இருக்கும், சீட் இருக்கும், டயர் இருக்கும், டியூப் இருக்கும், பெல் இருக்கும், செயின் இருக்கும், எல்லாம் சேர்ந்ததுதான் ஒரு சைக்கிள். ஒரு மனிதர் ஒரு அந்த கைப்பிடி மட்டும் வைத்துக் கொண்டு, ஹேண்டில் பார் மட்டும் வைத்துக் கொண்டு இடத்துல ஒரு சைக்கிள் இருக்குன்னு சொன்னா நம்ம ஒத்துக்கொள்ள மாட்டோம். ஒரு டயர் மட்டும் வைத்திருக்கிறார், ஒரு சீட்டு மட்டும் வைத்திருக்கிறார், ஒரு சைக்கிள் இருக்குன்னு சொன்னா ஒத்துக்கொள்ள மாட்டோம். ஒரு இடத்துல 100 வீல்கள் இருக்கிறது, சைக்கிள் போடக்கூடிய டயர் டியூப் இருக்கின்றது. 100 வைத்துக் கொண்டு ஒரே ஒரு சைக்கிள் இருப்பதாக இடத்துல ஒத்துக்கொள்ளுங்கள் சொன்னா கூட நம்ம என்ன சொல்லுவோம், சைக்கிளுடைய பாகத்திலே 100 பாகம் வைத்திருக்கிறது தவிர ஒரு சைக்கிள் கூட இடத்தில் முழுமையாக இல்லை என்று நாம் சொல்லுவோம். சகோதரர், அது போன்றதான தீன் என்பது 5 சம்பந்தப்பட்டது. அகீதாவுடைய விஷயம், அடுத்து இபாதத், மாஷராத், குடும்பவியல், முஆமலாத், கொடுக்கல் வாங்கல், அஹ்லாக், இந்த 5 சேர்ந்தால்தான் ஒரு முழு தீன் பூர்த்தியாகும். இதில் முதலாவதாக இந்த திக்ர் மஜ்லிஸின் மூலமாக ஒரு அகீதா சரி செய்யப்படுகின்றது. நாம் அல்லாஹ்வை பற்றி, ரசூலை பற்றி, மறுமை நாளை பற்றி என்ன நம்பிக்கை வைக்கின்றோம் என்பது உள்ளம் சுமந்தப்பட்டதாக இருக்கிறார். முதலாவது அகீதா மூலம் மஜ்லிஸ்களை கலந்து கொள்வதன் மூலமாக அகீதா சரி செய்யப்படுகிறது. அதுக்கு அடுத்தபடியாக இபாதத்தை பொறுத்த வரைக்கும் அல்ஹம்துலில்லாஹ் நாம் 5 நேரம் தொழுகின்றோம், ரமலான் வந்தால் நோன்பு வைக்கின்றோம், அல்லாஹ்வுடைய செல்வத்திற்கு ஜகாத்தை நாம் ஒப்படைக்கின்றோம். அதுபோன்று வசதியுடையவர்கள் ஹஜ்ஜுக்கு செல்கின்றோம், மக்களையும் கொண்டார் குர்பானை கொடுக்கின்றோம். இதை பொறுத்த வரைக்கும் நாம் செய்கின்றோம். எதிலே நாம் கொஞ்சம் கவனக்குறைவாக இருக்கிறோம் சொன்னால், மீதமுள்ள 3 பகுதிகளில் மாஷராத், முஆமலாத், அஹ்லாக், இந்த 3
விஷயங்கள் தான் நாம் வீக்காக இருக்கின்றோம். சகோதரர்களே, இது எப்படி இருக்கிறது சொன்னால், ஒரு மாணவர் தன்னுடைய படிக்கக்கூடிய காலத்திலே அவருடைய சப்ஜெக்டில் 5 சப்ஜெக்டில் 2-3 சப்ஜெக்ட் மட்டும் நல்லாக படிக்கின்றார். அடுத்த இதில் கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் சொன்னால் அவரை முழுமையாக படிப்பாளி என்று சொல்ல மாட்டோம். குறைந்தபட்சம் பாஸ் மார்க்காவது இருக்க வேண்டும். தமிழ் மட்டும் நன்றாக தெரிகின்றது, அரபி மட்டும் நன்றாக தெரிகின்றது, மற்ற படிப்புகள் தெரியவில்லை என்று சொன்னால் அவர் அடுத்த நிலைக்கு போக முடியாது. அதுபோன்று இந்த அகாயிதை, இபாதத், முஆமலாத், முஆஷராத், அக்லாக் என்ற 5 சப்ஜெக்ட்களில் நாம் இபாதத்தில் 100% வாங்குகின்றோம், அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் அக்லாக் விஷயத்திலே, முஆமலாத், முஆஷராத் விஷயத்திலே நாம் எத்தனை மார்க் வாங்குகின்றோம், பாஸ் மார்க் எடுத்துக்கிட்டோம் என்று நாம் பார்க்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஏதாவது மனிதர்கள் கேள்வி கேட்டார், ஐயுல் அமாலி அஃதல், எந்த அமல் சிறந்தது என்று கேட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டவர் யார் என்று பார்ப்பார்கள், அவருக்கு தந்தார்கள் பதில் சொல்வார்கள். ஒரு மனிதர் கேட்டார், ஐயுல் அமாலி அஃதல், எந்த அமல் ரொம்ப சிறந்தது என்று சொல்லும்போது அஸ்ஸலாத்து இன்த வக்திஹா, தொழுகை அதனுடைய நேரத்தில் தொழுவது சிறப்பு என்று சொன்னார்கள். இன்னொரு மனிதர் கேட்டார், எந்த அமல் சிறந்தது என்று சொன்னார்கள், பிறர் வாழிதை, ஒரு பெற்றோர்களுக்கு நல்லவன் நடந்து கொள்வதால் அது சிறந்தது என்று சொன்னார்கள். இன்னொரு மனிதர் கேட்டார், எந்த அமல் அல்லாஹ்வுக்கு பிடித்தமான சிறந்தது என்று கேட்ட போது ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாத் செய்வது சொன்னார்கள். வேறு சந்தர்ப்பத்தில் வேறு நபர்கள் கேட்ட போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட நபருடைய சூழ்நிலையை பார்த்தார்கள். ஒரு மனிதர் எல்லாமும் செய்கின்றார், ஆனால் தொழுகை விஷயத்திலே கவனமாக இருந்தார்கள், சிறந்த அமல் தொழுகை என்று சொன்னாங்க. இன்னொரு மனிதர் எல்லா வேலையும் செய்கின்றார், ஆனால் பெற்றோர் நாம் பார்த்துக் கொள்வதில்லை, ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் சிறந்த அமல் பிறர் வாழுதை, பெற்றோர்கள் நன்மை செய்வது. இன்னொரு மனிதர் அல்லாஹ்வுடைய பாதையில் பிறப்படுவதில்லை, ஜிஹாதுக்கு செல்வதில்லை, ஆனால் அவருக்கு அதை செய்தி சொன்னார்கள். சகோதரர், அது போன்று 5 சப்ஜெக்டுகளாக முழு தீன் வந்திருக்கின்றது. இதை நாம் நம்முடைய எந்த விஷயத்தில் வீக்காக இருக்கிற பார்த்து 100-5 100 எடுப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். குறைந்தபட்சம் பாஸ் மார்க்காவது இருக்க வேண்டும். அதில் நாம் கவனமாக இருக்க வேண்டியது முஆஷராத் என்று சொல்லக்கூடிய கொள்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள். கொள்கை சம்பந்தப்பட்ட, அதாவது முஆஷராத் என்று சொல்லக்கூடிய குடும்பவியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். குடும்பவியலில் எப்படி இருக்க வேண்டும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கைருக்கும் அஹ்லிஹி அனா கைருல் அஹ்லி, உங்களை சிறந்தவர் யார் சொன்னால் அவர் சிறந்தவர் என்பதற்கு யார் சர்டிபிகேட் கொடுக்க வேண்டும்? அவருடைய மனைவி சர்டிபிகேட் கொடுக்க வேண்டும். வீட்டிலே யார் சிறந்தவராக இருக்கின்றாரோ அவர்தான் உண்மையிலே சிறந்த நபர். நான் என்னுடைய குடும்பத்தில் சிறந்தவராக இருக்கிறேன் என்று தன்னை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்மாதிரியாக காட்டினார்கள். சிலர் பார்க்கலாம், பெரிய ஹாஜியாராக இருப்பார், ஹஜரத்தாக இருப்பார், பொது சேவைகள் நிறைய செய்வார். அந்த குடும்பத்தில் போய் பார்த்தால் அவரை பற்றி மிக மோசமாக சொல்வார்கள். ஒரு நல்ல தகவலாக, நல்ல கணவனாக நடந்து கொள்ள மாட்டார். ஆனால் நம்முடைய முஆஷராத் குடும்பங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிகச் சிறப்பாக இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்குள் வந்தால் எப்படி இருப்பார்கள் பற்றி சொல்லும் போது தாய் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துவிட்டால் எங்களோடு சகஜமாக பேசி பழகுவார்கள். தொழுகையுடைய பாவம் சொல்லப்பட்டு விட்டால் நாங்கள் யாருமே தெரியாத போது உடனே கிளம்பி பள்ளிவாசலுக்கு போயிருப்பார்கள். வீட்டில் இருக்கும் போது நல்ல குடும்பஸ்தராக தந்தையாக இருப்பார்கள், குழந்தைகளோடு கொஞ்சம் விளையாடுவார்கள். சில சமயங்களில் ஆயிஷா அவர்களோடு இரவு நேரத்தில் பேசிக் கொண்டிருப்பார்கள். ஏதாவது கதையை சொல்லி ஆயிஷா என்று ஆயிஷா சிறு வயது விடுகிறார்கள் என்றார். அவர்கள் கேட்ட அந்த கதையெல்லாம் கேட்பார்கள் என்று வந்திருக்கிறார். இரவு கதைகள் பேசுவார்கள். இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்திருக்கிறார்கள். அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய மனைவிமார்களோடு வாழும்போது சில விஷயங்களை, அதாவது தவறு ஏற்பட்டு விட்டால் உடனே அவர்கள் கண்டிக்க மாட்டார்கள். மனைவிதானே என்று பொறுத்து போகக்கூடியதாக இருந்தாங்க. ஒரு முறை அவருடைய மனைவிமான ஒரு வீட்டுக்கு இரவு நேரத்துக்கு போகிறதுக்கு தாமதமாகிவிட்டது. வேறு பல வேலைகள் இருந்ததால் முடித்து விட்டு போனால் கதவை கண்டுகின்றார்கள், திறக்கவில்லை. எந்த மனைவிடத்தில் நான் போக வேண்டுமோ அவர்கள் உடனே ரசூலுல்லாஹ் கோபப்படவில்லை. என்ன இப்படி செய்கிறாரே என்று கோபப்படவில்லை. நீ கோபித்துக் கொள்ளாத, நான் இந்த வேலையால் லேட்டாகிவிட்டது என்று சொல்லி பிறகு உள்ளே போனார்கள். நான் என்ன செய்வோம்? நான் பெரிய ஹாஜியார், நான் பெரிய ஹஜரத், நான் கதவை தட்டிகளை
என்று நாம் நினைப்போம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி செய்யவில்லை. மனைவி நம்மை போன்றவர் தான். அதனால் உலகத்தில் நாம் விட்டு கொடுத்து போக வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில நமக்கு முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறையில் வந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். அவர்களும் தன்னுடைய மனைவிமார்களோடு மகன்களோடு நடந்து கொள்ளும் போது மிகுந்த அன்பியமாக நடந்து கொண்டார்கள். ஆயிஷா அபூபக்கருடைய சொந்த மகளா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடித்திருந்தார்கள். ஒரு முறை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவும் ரசூலுல்லாஹ் பேசிக் கொண்டிருக்கும் போது ஆயிஷா அவர்களுடைய குரல் உயர்ந்து ஏதோ ஒரு விஷயத்தை ஒரு வாதன மொழியாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். உடனே அந்த வழியாக சென்ற அபூபக்கர் அவங்க சத்தம் கேட்டு உள்ளே வந்து விட்டார்கள். என்ன பிரச்சனை, ஏன் இப்படி ஆயிஷாவுடைய கணவர் ரசூலுல்லாஹ் அவர்கள் பேசுகிறார் என்று அடங்கி போய்விட்டார்கள். உடனே ஆயிஷா அவர்கள் ரசூலுல்லாஹ் பின்னால் வந்து மறைத்துக் கொண்டு என்னை காப்பாற்று என்று சொல்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நண்பர் அபூபக்கர் சமாதானப்படுத்தி எங்களுடைய விஷயத்தை நாங்கள் பேசிக் கொள்கிறோம், நீங்கள் செல்லுங்கள் என்று அந்த இடத்தில் அந்த விஷயத்தை சுமூகமாக ஆக்கி சென்றார்கள். உடனே அவர்களும் சென்று விட்டார்கள். இதே போன்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டாம் கலீஃபா அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சி காலத்திலே தன்னுடைய மனைவிமாரோடு விட்டு கொடுத்து வாழ்க்கையாக இருந்தார்கள். ஒரு மனிதர் தன்னுடைய மனைவி என்ன சொன்னாலும் கேட்பதில்லை, உரத்த கொள்ள பேசுகிறார் என்று ஒரு முறையீட்டோடு உமர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு செல்கின்றார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு பக்கத்தில் போனால் உமர் ரலியல்லாஹு மனைவி அவரிடத்தில் சத்தமோடு இதை சொல்லிக் கொண்டிருக்கிறார், கத்திக் கொண்டிருக்கிறார். இதை கேட்ட உடனே அந்த மனிதருக்கு ஒரு ஏமாற்றமாகிறது. நம்முடைய வீட்டில் மனைவி நம் பேச்சை கேட்பதில்லை என்று உமர்லாவுடைய முறையெல்லாம் வந்தால் உமர்லாவுடைய மனைவி அதுவே சத்தமோடு பேசுகின்றார், அவங்க வீட்டிலே சண்டையாக இருக்கிறது என்று வந்துவிட்டார்கள். பிறகு உமர்லா அவர்கள் வந்ததை பார்த்து பிறகு கேட்கின்றார்கள், ஏன் நீங்கள் வந்தீர்கள் போய்விட்டீர்கள், என்னுடைய வீட்டை என் மனைவி சொன்னதை கேட்கவில்லை என்று உங்களுக்கு சொல்ல வந்தேன், உங்க வீட்டை இதே கடைதான் என்று வந்துவிட்டேன் சொன்ன போது உமர் இல்லாத சாந்தமாக அவர்கள் பதில் கொடுத்தார்கள். அப்படி அல்ல சகோதரரே, என்னுடைய மனைவி எனக்கு மனைவியாக மட்டுமில்லை, என்னுடைய குழந்தைகளை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய நல்ல ஒரு குடும்ப நிர்வாகியாக இருக்கிறார், எனக்கு உணவுகள் சமைத்தரக்கூடிய சமையல்காரியாக இருக்கிறார், துணிகளை துவைத்துக் கொள்ளக்கூடிய நல்ல ஒரு சலவை வேலை செய்கின்றார், நான் இல்லாத போது வீட்டை பார்த்துக் கொள்ளக்கூடிய நல்ல காவலாளியாக இருக்கின்றார். இப்படி பல்வேறு வேலை செய்யக்கூடிய பெண்மணி ஏதாவது சில சமயத்தில் கொஞ்சம் கோபமாக பேசிவிட்டால் என்ன ஆகிவிடப் போகிறது, ஆனால் நான் கொடுத்துக் கொள்கிறேன் என்று சொன்னார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படித்தான் தன்னுடைய மனைவிமாரோடு நடந்து கொண்டார்கள். அந்த சகோதரர்களே, இன்றைக்கு இந்த சகிப்புத்தன்மை இல்லாத காரணத்தால் தான் குடும்பங்களில் பல்வேறு பிரச்சனைகள் வருகின்றது. திருமணம் முடிந்து உடனே ஒரு 2 மாசம் 3 மாசம் அதற்குள்ளாக கணவன் தரப்பில் இருந்தோ அல்லது மனைவி தரப்பில் இருந்தோ ஏதாவது குற்றச்சாட்டுகளோடு வந்து விடுகின்றார்கள். நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா ஆண்கள் பெண்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நோக்கத்திற்காக படைத்திருக்கிறார். அவரவர்களுக்கு தனித்தனி வேலைகளை கொடுத்திருக்கிறார். யாரும் யாருக்கும் வேலையும் இல்லை கீழையும் இல்லை. ஒரு மனைவியை திருமணம் முடிக்கும் போது நம்முடைய வேலைக்காரையும் நினைக்கக்கூடாது, நம்மளை பாதியாக அவர் இருக்கின்றார். அவருக்கு முழுமையாக நாம் மதிப்பு கொடுக்க வேண்டும், அவர் பேச்சை கேட்க வேண்டும், அவருக்கு மஷூரா செய்ய வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தான வழிமுறை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு சென்று விட்டார்கள். மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்று போய்விட்டாலும் சஹாபாக்கள் எல்லோருக்குமே மக்கா நம்முடைய சொந்த பூமி, அங்கேதான் கஅபத்துல்லாஹ் இருக்கின்றது, திரும்பவும் அங்கே சென்று உம்ரா செய்ய வேண்டும், ஹஜ் செய்ய வேண்டும் என்று வேறாவது ஆசையில் இருக்கின்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி சொல்லி வரும்போது ரசூலுல்லாஹ்வும் சரி ஒரு நாள் போகலாம் என்று சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். ஒரு சொன்னார்கள், வாருங்கள் நாம் எல்லாம் உம்ரா செய்ய செல்லலாம் என்று 1400 சஹாபாக்களோடு இஹ்ராம் கட்டிக்கொண்டு உம்ரா போனால் அங்கே குர்பானி கொடுப்பதற்கு ஹதி என்று சொல்லக்கூடிய ஆடையை வாங்கிக் கொண்டு 1400 சஹாபாக்களோடு மதீனாவிலிருந்து மக்காவுக்கு போகின்றார்கள். மக்காவுடைய சூழ்நிலை என்ன? காபிர்கள் நிறைந்திருக்கின்றார்கள். ரசூலுல்லாஹ்வை சஹாபாக்களை அங்கிருந்து விரட்டி விட்டவர்கள். மதீனாவும் அவருடைய மக்கா அவருடைய கையில் இருக்கின்றது. சஹாபாக்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ் போகும்போது அந்த காபிர்கள் மக்காவுக்கு வெளியில 3 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஹுதைபியா என்ற இடத்துல அவர்கள் எல்லாம் தடுத்து நிறுத்தி வைத்து விடுகிறார்கள். உங்களை உள்ளே விடமாட்டேன். ஹுதைபியா இடத்துல இருந்து அவருக்கு ஒரு பேச்சுவார்த்தை எடுத்து உடன்படிக்கை ஏற்படுகிறது. இதற்கு பெயர் சுல்ஹுல் ஹுதைபியா என்று அதற்கு பெயர் சொல்லப்படும். அந்த ஹுதைபியா உடன்படிக்கை நடக்கும் போது பல்வேறு பேச்சுவார்த்தை நடந்து கடைசியாக காபிர்கள் தரப்பிலிருந்து சொல்கின்றார்கள், இந்த வருடம் நீங்கள்
சென்று விடுவோம், நீங்கள் மட்டும் 3 நாட்கள் தங்கி உம்ரா செய்து கொண்டு போகலாம், இதற்கு ஒத்துக்கொள்ள வேண்டும் என்று இன்னும் பல கோரிக்கைகள் அடங்கி ஒரு ஒப்பந்தம் ரெடியாகின்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய நபி, அல்லாஹ் என்ன வழியை இருக்கிறாங்க அப்படிதான் செயல்படுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு கையெழுத்திடுகின்றார்கள். ஆனால் சஹாபாக்களுக்கு இது பிடிக்கவில்லை. நிறைய கோரிக்கைகள் முஸ்லிம்களுக்கு பாதகமாக இருக்கின்றது, எதிரிகளுக்கு சாதகமாக இருக்கின்றது. அதான் சுதந்திர உதவியை ஒத்துக்கொள்ளவில்லை. எல்லோரும் கவலையில் இருக்கின்றார்கள். கவலைக்கு இன்னொரு காரணம், மக்காவுக்கு வந்து கிட்டத்தட்ட 7-8 வருஷங்கள் ஆகிவிட்டது. மக்காவுக்கு காபத்துல்லாஹ்வுக்கு செல்ல வேண்டும் என்று பேராமல் கொண்டு இஹ்ராம் கட்டிக்கொண்டு உம்ராவுடைய குர்பானை ஆட்டையும் பிடித்துக் கொண்டு வந்தால் ஒன்றும் செய்ய முடியவில்லை என்று கோபத்தில் இருக்கின்றார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே சொன்னார்கள், நாம் இப்போ இந்த வருடம் சென்று விடலாம், மதீனாவுக்கு திரும்பி போய்விடலாம். எல்லோரும் எஹ்ராம் கட்டிக்கொண்டு வந்ததனால் எஹ்ராமை களைய வேண்டும். ஆகவே எஹ்ராமை களைந்து நீங்கள் கொண்டு வந்த ஆட்டை குர்பானை கொடுத்து எஹ்ராமை களைத்து உங்களுடைய தலைமுடியை சிதைத்துக் கொண்டு ஹலாலாகி கொள்ளுங்கள். இப்போ நாம் திரும்பி சென்று விடலாம், அடுத்த வருடம் இன்ஷாஅல்லாஹ் வரலாம் என்று சொன்னால் சஹாபாக்களுக்கு ரொம்பவும் கவலை. அந்த கவலையில் இருந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை யாரும் கேட்கவில்லை. இந்த செயல் ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப கவலை ஏற்படுத்தியது. இதை எப்போது ரசூலுல்லாஹ் நான் சொல்வதை சஹாபாக்கள் கேட்பார்கள், இப்போது கேட்கவில்லை என்று ரொம்ப கவலையோடு கூடாரத்துக்கு செல்கின்றார்கள். கூடாரத்தில் உள்ள ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியில் ஒருவரான ஹஜ்ரத் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் சொல்கின்றார்கள், நான் ஏன் இந்த கவலையில் இருக்கிறீர்கள் என்று. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே அந்த மனைவி அற்புதமான ஆலோசனை சொன்னார்கள். ஏன் நீங்கள் கவலைப்படுகின்றீர்கள்? நீங்க யாரும் சொல்ல வேண்டாம், எல்லோரும் பார்க்கும்படியாக ஒரு பொதுவான இடத்துல போய் நீங்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய குர்பானி பிராணியை அடுத்து நீங்கள் பலியிடுங்கள். ஒருவரை கொண்டு தலைமுடியை சிதைத்துக் கொண்டு எஹ்ராமை களைந்து விடுங்கள், எல்லோரும் செய்து விடுவார்கள் என்று சொல்கிறார். மனைவி சொன்ன இந்த ஆலோசனை கேட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள். அப்படியே எல்லா சஹாபாக்களும் செய்து விட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே மனைவி தானே அவர் சொல்வதை என்ன கேட்க வேண்டுமா என்று நினைக்கவில்லை. பெண்களுக்கு தனி மரியாதை கொடுத்தார்கள். அல்லாஹ் வாழ்க்கையிலே உயர் வழியை செய்தார். சகோதரிகளே, ஆனால் நான் சொல்லி வந்த விஷயம், தீன் என்பது 5 விஷயங்கள் கொண்டது. அகீதாவுடைய விஷயத்தில் நாம் தெளிவாக இருக்கின்றோம், இபாதத்தில் தெளிவாக இருக்கின்றோம். அடுத்ததாக மாஷரா குடும்ப விஷயங்களில் மிக தெளிவாக நாம் இருக்க வேண்டும். குடும்பத்தில் பொறுத்த வரைக்கும் நம்முடைய மனைவி மக்களை நாம் பேர் பாதுகாப்பது தீன் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் தான். குடும்பத்திற்கான செலவு செய்வது சதகா தான். அது வீணானது நினைக்கவே கூடாது, அது ஒரு சதகாவில் கட்டுப்பட்டது தான். அதே போல நம்முடைய முஆமலாத் என்று சொல்லக்கூடிய கொடுக்கல் வாங்க, வியாபாரத்திலே எதுவுமே கடன் கொடுக்கிறோம், வாங்கியிருக்கிறோம், வியாபாரம் செய்கின்றோம். ஒரு பைசா கூட நம்ம ஹராமானது சந்தேகத்திற்குரியது கலந்து விடக்கூடாது என்பது மிக கவனமாக இருக்கும். நம்முடைய மனைவி மக்கள் நம்மை நம்பி நம்மை வியாபாரத்துக்கு அழைப்பு வைக்கின்றார்கள். அவர் நாம் கொண்டு வரக்கூடிய காசை கொண்டுதான் சாப்பாடாக்கி சாப்பிடுகின்றார்கள். ஹராமான சம்பாத்தியத்தால் ஒரு உறவு வளர்ந்து விட்டால் அது கண்டிப்பாக சொர்க்கத்துக்கு முடியாது இருக்கின்றது. ஆகவே நாமும் ஹலாலை சாப்பிட வேண்டும், குழந்தைகளுக்கும் குடும்பத்தாருக்கும் ஹலாலை பெறுவதற்காக வியாபாரத்திலேயே கொடுக்கல் வாங்குவது மிகுந்த பேடுதலாக இருக்கிறது. சந்தேகம் ஏற்பட்டால் உடனே தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி சொல்வார்கள், ஒரு முறை அந்த அவர் வாழ்ந்த ஊரில் ஒரு ஆடு ஒன்று திருடு போய்விட்டது. ஆடு திருடு போய்விட்டோன்னு அந்த ஆட்டை யாராவது தேடிக்கொண்டு கொஞ்ச நாளில் திரும்ப அறுத்து கொண்டு வந்து அந்த கறியை விற்பார்கள். அதனால் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி விசாரித்தார்கள், ஒரு ஆடு ஒரு சாதாரணமாக எத்தனை ஆண்டுகள் வாழும் என்று கேட்டுவிட்டு இத்தனை ஆண்டுகள் சொன்ன அத்தனை ஆண்டுகள் நான் ஆட்டுக்கறியை சாப்பிட மாட்டேன் என்றால் இந்த காலத்திற்குள்ளாக அந்த ஆட்டை அறுத்து கொண்டு வந்து யாராவது ஒருவர் கொடுத்து விட்டு அந்த ஹராமான எழுத்து நமக்கு போய்விடுமோ என்று பயந்து அதை விட்டு தெரிந்து கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். அவை நமக்குள்ள இந்த ஹராமான காசு எங்கும் வந்துவிடாமல் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக புனித ரம்ஜான் முறை இருக்கின்றது. ரம்ஜான் மாதத்தில் யார் சஹருக்கு கொடுத்தாலும், யார் இஃப்தாருக்கு ஏதாவது உணவுகள் கொடுத்தாலும் உணவு எப்படி வந்தது என்று கொஞ்சம் பார்க்க வேண்டும். சரியாக கழித்து விட்டது என்று நிறைய நாம் பார்க்கும் போது வைத்த நோவை காண கூடாமல் போய்விடுகின்றது. ஆகவே பள்ளிவாசல்களில் உணவுகள் கொடுத்தாலும் சரி, பள்ளிவாசல் நிர்வாகிகள் இருக்கிறவர்கள் ஹராமான வருமானங்கள் வந்துவிடாமல் பார்க்கப்பட வேண்டும். மாற்று மருத்துவத்திலேயே வசூல் பண்ணி பல இடங்களில் கஞ்சி காட்சிகள் படம் வருகிறது. அதெல்லாம் நாம் பேடுதலாக இருக்க வேண்டும்.
மாற்று மருத்துவராக இருந்தாலும் வியாபாரம் ஹலாலா என்றால் அவரிடத்திலே காசு வாங்கலாம், நன்கொடை வாங்கலாம், தவறு இல்லை. ஆனால் அவருடைய வியாபாரத்திலே ஏதாவது வட்டி கலந்து விடாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். முஸ்லீமாக இருந்தாலும் ஹலாலான வியாபாரமாக இருந்தாலும் முஸ்லீமுடைய காசையும் நாம் சேர்த்துக் கொள்ள வேண்டும், ஹராமை கலந்து கொள்ளாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். இதே போன்று நம்முடைய இஸ்லாமுடைய 5வது பகுதி அஹ்லாக் என்று சொல்லக்கூடிய நம்முடைய நற்குணங்கள் சம்பந்தப்பட்டது. நாம் வாழக்கூடிய பகுதியிலே எத்தனை மக்கள் வாழ்கின்றார்கள், நாம் அவர்களோடு இஸ்லாத்தை புரிந்துகொள்வதற்காக மிகுந்த அஹ்லாக் நற்குணத்தன்மைகளோடு வாழலாம். அவர்கள் இப்படித்தான் இஸ்லாத்தை அதிகமாக பரப்பினார்கள். யாருக்கும் எந்த விதமான கடிதம் செய்யவில்லை. ரோட்டிலே கிடைக்கக்கூடிய கண் முள் போன்ற பொருட்கள் அகற்றுவது ரசூல் ஸல்லல்லாஹு பகுதி. ரசூல் ஸல்லல்லாஹு தீனுடைய ஒரு பகுதி என்று சொன்னார்கள். இப்போ அந்நியத்திற்கு உங்களுடைய வீட்டுக்கு முன்னால் உள்ள வாசல் பகுதியை தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். தூய்மையாக வைத்திருப்பது இஸ்லாமுக்கு ஒரு பகுதியாக இருக்கிறது. நம்முடைய தூய்மை என்பது தொழிலுக்கு நாம் உணவு செய்வது மட்டுமல்ல, நம்ம உடைகள் தூய்மையாக இருப்பது மட்டுமல்ல, நம்முடைய வீடு, நம்முடைய சுற்றுப்புறம், நாம் வசிக்கக்கூடிய பகுதி, தெருக்கள், சாக்கடை எல்லாவற்றும் சுத்தத்தை பேணுவது இஸ்லாத்துக்கு மிக முக்கியமானது. இன்னெல்லாம் தையீபும் யுஹிப்புத் தையீபா, அல்லாஹ் தூய்மையான தூய்மையை விரும்புகிறார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். இன்றைக்கு முஸ்லிம்கள் பகுதியில் தான் நிறைய குப்பைகள் செய்கின்றது. நம்முடைய வீட்டில் குப்பையெல்லாம் வெளியில போட்டு விடுகின்றோம். பொதுவான இடம் என்றால் மீண்டும் மீண்டும் அசுத்தமாகி சுகாதார கெடுதல் ஏற்படுகின்றது. இதெல்லாம் முஸ்லிம்கள் கண்டாலே அவர்கள் சுத்தமாக இருக்க மாட்டார்கள் என்ற ஒரு கெட்ட பெயர் ஏற்படுகின்றது. அந்த நிலைக்கு நாம் ஆகிவிடக் கூடாது. முஸ்லிம்கள் அஹ்லாக் மூலமாக இஸ்லாத்தை பரப்ப வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்நாளிலே மாற்று மதம் நிறைய பழகினார்கள். அப்படி எவ்வளவு சிரமங்கள் கொடுத்தாலும் அவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நற்குணத்தின் மூலமாகவே அவர்களுக்கு நல்ல பதில் கொடுத்து கொண்டிருந்தார்கள். இன்னா செய்தாரை ஒருவர் அவர்னாலும் நன்மையும் செய்துவிடும் என்ற திருக்குறளை படித்திருப்போம். ஒருவர் தீமை செய்து விட்டால் தீமைக்கு பதிலாக அவருக்கு நன்மை செய்து விட வேண்டும். அவர்னால நன்மையும் செய்து விட வேண்டும். அவரே வைக்கப்பட முடியாத நன்மை செய்து விட வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே இஸ்லாமுக்குள்ளாக சில விரோதிகள் தான். அவர்கள் பேர் முனாஃபிக், நயவஞ்சகர்கள் என்று சொல்லப்படும். இந்த நயவஞ்சகர்கள் ரசூலுல்லாஹ்வுடன் தொழுவார்கள், முஸ்லீமாக இருப்பார்கள், கேட்பார்கள், வெளிப்படையாக இருப்பார்கள். உள்ரங்கத்திலே இஸ்லாம் அவர்களுக்கு இருக்காது. இஸ்லாம் காவிரிகளோடு சேர்ந்து கொண்டு இஸ்லாமுக்கு எதிராக செயல்பட்டுக் கொண்டிருப்பார்கள். அப்படி இருந்த ஒரு மனிதர் அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் என்று ஒரு மனிதர். இவர் இஸ்லாமுடைய விரோதிகளான முனாஃபிக்குகளுடைய தலைவனாக இருந்தார். இது மௌத்தான போது அவருடைய மகன் ரசூலுல்லாஹ் அவரிடத்தில் சொன்னார், ரசூலுல்லாஹ்வே, எங்களுடைய தந்தை இப்படி பாவம் செய்துவிட்டு மௌத்தாகி விட்டார். நீங்கள் அவருடைய மௌத்திற்கு நீங்கள் ஜனாஸா தொழுகை வைக்க வேண்டும். உங்களுடைய ஆடை ஒன்றை கொடுங்க, அவர் கபனாக போட வேண்டும் சொன்ன போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த வெறுப்பையும் காட்டவில்லை, இஸ்லாமுக்கு எதிராக செயல்பட்டார்கள் சொல்லவில்லை. உடனே அவர்கள் அவர்களுக்கு தன்னுடைய ஆடையை கொடுத்தார்கள், தொழுகை வைத்தார்கள். இப்படி நற்குணத்தை அவர்கள் காட்டினார்கள். அபூ ஜஹல் என்று நமக்கு தெரியும். அபூ ஜஹல் மிகப்பெரிய விரோதியாக இருந்தார். அவர் போரில் கொல்லப்பட்டு விட்டார். அவருடைய மகன் எத்திரிமா இஸ்லாமே வேண்டாம், ரசூலுல்லாஹ் முகத்திலே முடிக்க மாட்டேன் என்று ஓடி போனவர். அவருடைய மனைவி மூலமாக அவருக்கு இஸ்லாத்தை எல்லாம் கொடுத்தார். அந்த எக்ரிமாவும் முஸ்லீமாகுவதற்காக வருகிறார் என்ற செய்தி கேள்விப்பட்ட போது அங்கே பக்கத்தில் இருந்த தோழர்களிடத்தில் சொன்னார்கள், அபூ ஜஹல் மிகப்பெரிய விரோதி, அவருடைய மகன் எத்திரிமா நம்மோடு முஸ்லீமாக வருகின்றார். அவர் வரும்போது அவருடைய தந்தையை பற்றி யாரும் திட்ட வேண்டாம், இஸ்லாமுடைய எதிரி என்று சொல்ல வேண்டாம் என்று நற்குணத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரப்பினார்கள். ஆகவே சகோதரர்கள், நாம் வாழக்கூடிய பகுதியிலே நாம் பள்ளிவாசல் தொழுகின்றோம், ஓதுகின்றோம், இதெல்லாம் மற்றவர்களுக்கு தெரியாது. வெளிப்படையாக நடந்து கொள்ளக்கூடிய அந்த குணங்கள் தான் இஸ்லாத்தை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்தும். ஆகவே நம்முடைய இந்த திக்ருடைய மஜ்லிஸ் மூலமாக, இஸ்மாயின் மூலமாக நம்ம உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தும் போது இதனுடைய இந்த 5 பகுதிகளான அகீதா, இபாதத், முஆமலாத், முஆஷராத், அஹ்லாக் என்ற எல்லா விஷயங்களும் நம்முடைய வாழ்க்கையை கொண்டு வந்து பரிபூர்ண முஸ்லீமாக வாழ வேண்டும். அதற்கு ஷேகுமாருடைய பொறுப்பை நாம் சேர்த்து வைத்துக் கொண்டு இது போன்ற திக்ர் மஜ்லிஸ்களில் விழாக்களில் கலந்து கொண்டு நம்முடைய ஈமானை பெருமளவு அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். பரிபூர்ணமான முஸ்லீமாக வாழ்வதற்கு அல்லாஹ் தஆலா உங்களுக்கு எனக்கு தௌஃபீக் செய்து தருவானாக. வாஹித் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.